இன்று திருப்பூர் மாநகராட்சியில் இந்த வருடத்திற்கான பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் துவங்கிய உடனேயே சிறிது நேரத்தில் அதிமுகவைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே உள்ள திட்டங்களைத்தான் இந்த பட்ஜெட்டிலும் கூறியிருக்கிறீர்கள், ஏற்கனவே உள்ள திட்டங்களை இன்னும் நிறைவேற்றி முடிக்காத நிலையில் அதே திட்டங்களை தூசி தட்டி வர்ணம் பூசி புதிய திட்டம் போல் கொடுத்திருக்கிறீர்கள் என விமர்சனம் செய்தனர். இப்படி பேசிக் கொண்டிருக்கிற போதே மேயர் அவர்கள் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களை பார்த்து, பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு குறைந்தபட்ச பொது அறிவாவது வேண்டும், பட்ஜெட் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறியவுடன், ஆம், நாங்கள் அறிவில்லாதவர்கள் தான், நீங்கள் வெளிநாட்டில் படித்தவர் தானே, எங்களுக்கு புரியும்படி சொல்லலாமே என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்படியே வாக்குவாதம் முற்றிய நிலையில் அதிமுக வெளிநடப்பு செய்த போது பயந்து கொண்டு ஓடுகிறீர்கள் என்று மேயர் விமர்சனம் செய்தார். மேலும் அதிமுகவை மக்களே அரசியலிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் என்று மேயர் தெரிவித்தவுடன் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கண்டிக்கின்றோம் என முழக்கமிட்டுக் கொண்டே வெளிநடப்பு செய்தனர். இது ஒருபுறம் இருக்க, திமுக ஆதரவு மாமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கின்றோம் என்று பின்னால் முழக்கமிட்டனர். அதிமுக கண்டித்ததை ஆதரித்தார்களா, இல்லை மேயரை ஆதரித்தார்களா என்றும் புரியவில்லை. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவரான அன்பகம் திருப்பதி, பெரிதாக கடைவிரித்தும் சரியான கூட்டணி திமுகவுக்கு அமையவில்லை என்ற தோல்வி பயத்தில் திமுகவின் தலைவர் ஸ்டாலினை போலவே திருப்பூர் மேயரும் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பதறுகிறார் என்றும், குப்பையை கண்டுபிடித்தால் பரிசு தருவேன் என்ற மேயரையே திருப்பூர் மக்கள் கண்டுபிடித்துத்தான் பேச வேண்டியிருக்கிறது. எப்போது கேட்டாலும் தன் அரசியல் வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்ள சென்னையிலேயே முகாமிட்டுள்ளார் என்றும், பலமுறை கேட்டுக்கொண்டும் வரி உயர்வை குறைக்காமல் தேர்தலுக்காக வரி உயர்வு இல்லை என கூறி மக்களை ஏமாற்றுகிறார் என்று தெரிவித்தார். மக்களும் இவர்களுக்கு ஓட்டு போடாமல் ஏமாற்றப் போகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். நியூஸ் திருப்பூர்.